ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 17/8/2026 முதல் 24/8/2026 வரை திங்கட்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை ஒரு 8 நாட்களுக்கு உண்டான பலன்கள் காணலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விரத நாட்களை தாங்கி வருகிறது. அதேபோல் ஆபத்துகள் நிறைந்த நாட்களும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி பஞ்சமி திதி, கருட பஞ்சமி, நாக பஞ்சமி. 17/8/2026 அன்று கிராமப்புறத்தில் இருப்பவர்கள் வாக்கிய வரப்புகளில் செல்லும்போது நல்ல பாம்பு கண்டால் தரிசனம் செய்யுங்கள். வானத்தில் கருடனை தரிசனம் செய்யுங்கள். நல்ல பாம்பையும் பார்க்க முடியல, கருடனையும் பார்க்க முடியல அப்படின்னா சிவன் கோயிலுக்கு சென்று நவ கிரகங்களை தரிசனம் செய்யுங்கள். 18ஆம் தேதி சஷ்டி விரதம், 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம், 23ஆம் தேதி ஏகாதசி விரதம். இந்த வாரம் விரத நாட்களை தாங்கி வருகிறது. இந்த வாரம் 19, 20, 22ஆம் தேதிகளில் ஆபத்து நிறைந்ததாக இருக்கிறது. அதாவது சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் குடும்பத்தோடு கோவிலுக்கு ஒரு கார் எடுத்துக்கிட்டு குடும்பத்தோடு செல்லக்கூடியவர்கள் 19, 20, 22ஆம் தேதியை தவிர்க்க வேண்டும். சுற்றுலா ஸ்தலங்களில் விபத்து நடக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தோடு வண்டி வாகனங்களில் செல்லும்போது விபத்து நடக்க வாய்ப்புள்ளது. 19, 20, 22ஆம் தேதி குடும்பத்தோடு சேர்ந்து சுற்றுலா சென்றாலும் சரி, கோவிலுக்கு சென்றாலும் சரி, தவிர்க்க முடியல அன்றைக்கி போயே தான் ஆகணும் அப்படின்னா கவனமாக சென்று கவனமாக வருவது கன்னி ராசி என்பளுக்கு நல்லது. கடலை பார்க்க போகிறவங்க, கடலுக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி கடல் அலைகள், ராசச அலைகள் வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. திருவனந்தபுரத்தில் கடல் அலைகளால் பாதிப்புகள் ஏற்படும். இந்த வாரம் பஞ்சாங்கம் சொல்கிறது. கன்னி ராசி என்பளுக்கு ஜென்மராசியிலே அஸ்த நட்சத்திரத்திலே பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி காலை 8 மணி வரை சந்திர பகவான் செல்கிறார். சந்திரன் ஜென்மராசியிலே இருப்பது நன்மைதான். நேரத்துக்கு சாப்பிடலாம், வயிறார சாப்பிடலாம். ஜென்மராசியிலே சந்திரன் வரும்போது நல்ல துணிமணி எடுக்கலாம். உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 17ஆம் தேதி மாலை 8 மணிக்கு மேல் 2ஆம் இடம் சந்திர பகவான் வருவார். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சந்திரன் வரும்போது 18ஆம் தேதி ஆவணி மாதம் 1ஆம் தேதி அன்றைய நாள் சஷ்டி விரதம் கடைபிடிக்கக்கூடியவர்கள் சஷ்டி விரதம் கடைபிடிக்கலாம். சந்திர பகவான் 2வது வீட்டிற்கு வரும்போது நேரத்துக்கு சாப்பிடணும். குடும்ப நபர்களை பார்த்தீங்கன்னா பயமுறுத்துறது, கோவப்படுத்துறது, ஆத்திரப்படுத்துறது, குடும்ப நபர்கள் உங்கள் பேச்சை கேட்டு வேதனைப்படுற மாதிரி பேசிடக்கூடாது. 19ஆம் தேதி குடும்பத்தோடு பயணம் செய்யக்கூடியவர்கள், சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடியவர்கள், கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள் போயே தான் ஆகணும். அன்றைக்கி தவிர்க்க முடியல அப்படின்னா கவனமாக சென்று கவனமாக வருவது நல்லது. 19, 20 தேதிகளில் சந்திர பகவான் 3ஆம் இடம் செல்வது கன்னிராசி என்பளுக்கு யோகமே. சந்திரன் 3ஆம் இடம் நீச்ச வீடு. விருச்சிகம் ராசியில் சந்திர பகவான் செல்வது கன்னிராசி என்பளுக்கு யோகமே. 3வது வீட்டில் கோச்சாரத்தில் சந்திர பகவான் வரும்போது எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். அப்போ கையெழுத்து சார்ந்து நீங்கள் கையெழுத்து போட்டு பேங்கில் பணம் எடுக்கலாம். கையெழுத்து போட்டிங்கன்னா அந்த காரியங்கள் உடனே வெற்றியாகும். சந்திரன் நேசமாக இருக்கும்போது கன்னிராசி என்பளுக்கு லாபமான விஷயங்களை உங்களுக்கு பன்மடங்கு பெருக்கி தரும். சந்திரன் 3ஆம் இடம் செல்லும்போது சிறு தூர பயணம்,
பயண போக்குவரத்து உங்களுக்கு நன்மையாக முடியும். சந்திர பகவான் 4ஆம் இடம் செல்வார். 22ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேல் சுகஸ்தானத்திற்கு சந்திர பகவான் செல்லும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் எடுத்து படிக்கணும். வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம், சொந்தக்காரர்களிடம், உங்களுடைய அம்மாவிடம் சண்டை போடுற மாதிரி, கோவிச்சிக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்து வழியில் பராமரிப்பு செலவுகளை 4ஆம் வீட்டில் சந்திர பகவான் செல்லும்போது ஏற்படுத்தும். 22ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேல் 24ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 4ஆவது வீட்டிலே சந்திர பகவான் செல்வது கன்னி ராசி அன்பர்கள் சொந்த பந்த உறவுகளிடம் கொஞ்சம் பகை விரோதம் இல்லாமல் கடப்பது நல்லது. இந்த வாரம் முழுக்க புதன் அஸ்தமனமாக செல்கிறார். கன்னி ராசிக்கு 12ஆவது வீட்டிலே 18/8/2026 அன்று புதன் 12ஆவது வீட்டிலே கேது நட்சத்திரத்திலே கேதுவோடு இணைந்து ராகு பார்வையில் செல்லும்போது கன்னி ராசி அன்பர்கள் எந்த விஷயத்திலும் அவசரப்படாதீங்க, பொறுமையை கடைபிடிக்கணும். உள்ளுணர்ந்து பேச வேண்டும், யோசித்து பேச வேண்டும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கப்படாது. 18/8/2026 அன்று 12ஆவது வீட்டிற்கு சூரியன் வருகிறார். வெப்ப கிரகம், உஷ்ண கிரகம் 12ஆம் இடம் வரும்போது இரவு நேரமாக சாப்பிட்டு நேரமாக படுத்துவணும். 10 மணிக்கு மேலே 12 மணிக்கு மேலே சாப்பிட்டு 1 மணிக்கு மேலே தூங்குறது, அதிக நேரம் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இப்படிலாம் பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல், கண் வலி, தலைவலி, பார்த்தீங்கன்னா இடுப்பு கீழே முட்டி மூட்டு எலும்பு வலி, கால் சுளுக்கிக்கிறது. 12ஆவது வீட்டிலே புதன், சூரியன், கேது, ராகு பார்வையில் இருக்கும்போது கன்னிராசி என்பளுக்கு கை கால்லாம் இருந்தாவில் சுளுக்கு பிடிச்சிக்கும், இழுத்து பிடிச்சிக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகளும் 18/8/2026 முதல் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. கன்னிராசி அன்பர்கள் இந்த வாரம் விரத நாட்களை கொண்டு வருகிறது. விரத நாட்கள் இந்த வாரம் மிகச்சிறப்பாக இருக்கும்போது கன்னிராசி அன்பர்கள் விரதத்தை கடைபிடிங்க. தெய்வ அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ அருள் மூலம் ஆபத்துகள் உங்களை நெருங்கினாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து விடலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.